Good morning, children. Now we go to the topic classification of magnetic materials. Magnetic materials classified into three types. First one diamagnet, another one paramagnet, next one ferromagnet. First we go to the topic diamagnet. Diamagnet, electrons surround the nucleus, magnitude field perpendicular to the plane of orbit. இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா நியூக்ளியஸை சுற்றி ப்ரெசண்ட் ஆகிருக்கும். செகண்ட் வந்து இது எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பிளேன் ஆர்பிட்டுக்கு வந்து என்ன இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் ஃபைனைட் ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் கேபிட்டல் M வெக்டார் ஸ்மால் m ஈக்குவல் 0, நோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ப்ரெசன்ட் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போது இதுக்கு என்ன இருக்காதுன்னா ஃபைனைட் ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கும், அது வந்து 0 வேல்யூவில் இருக்கும். அதுதான் கேபிட்டல் M அனதர் ஒன் ஸ்மால் எம்னு போட்டிருக்கேன். அப்போது இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா 0 வேல்யூவில் இருக்கும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது? பிளேன் ஆர்பிட்டுக்கு. ஓகேவா? அப்போ பிளே ஆர்பிட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும்போது 90 டிகிரி என்னது வந்து 0வாக மாறிடுது. நோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அனதர் ஒன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து ஆக்ட் ஆனால் தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 11th படிச்சிருக்கோம். ஒரு பொருள் வந்து தானே தன்னுடைய நிலையை வந்து என்ன பண்ணாது, மாற்றிக்க முடியாது, cannot சேஞ்ச். ஓகேவா? அப்போ அதுவே தானாக அதோட ஸ்டேட்டை வந்து மாற்றிக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அது மேலே ஆக்ட் ஆனால் தான் அதெல்லாம் மாற்றிக்க முடியும். ஓகேவா? இங்கே வந்து எது ஒரு மேக்னெட் இருக்குது, அந்த மேக்னெட் பக்கத்தில் அனதர் மேக்னெட் எடுத்துகிட்டு வந்தாலோ இல்லை அனதர் அயன் ராட்ஸை வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ராட்ஸை எடுத்துகிட்டு வந்தாலும் அது என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும் இல்லைனா ரிப்பல் பண்ணும். அப்போ அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்தால் எப்படி இருக்குன்னா, ஒன்று அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்போது அதோட எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்பீடாக இருக்கும் இல்லைனா ஸ்லோவாக இருக்கும். எலக்ட்ரான்ஸ் மூமெண்ட் வேர் ஆன்டி பேரலல் லென்ஸ் லா. ஓகேவா? இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னா ஆன்டி பேரலாக மூவ் ஆனால் அது லென்ஸ்லாம். ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆயிடுச்சுன்னா அது பேர் என்ன பேர்? லென்ஸ்லாம். மேக்னெட்டிக் மூமெண்ட் டைரெக்ஷன் வந்து ஆப்போசிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து ரிமூவ் ஆகிடும். அதனால தான் இந்த ஃபைனைட் ஆர்பிட்டல் டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னா 0வாக இருக்குது. அதை தான் நோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் மூமெண்ட் டைரெக்ஷன் எப்படி இருக்கும்? ஆப்போசிட் ஃபீல்டில் இருக்கும். ஓகேவா? ஆப்போசிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இருக்கும். அப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது மேக்னெட்டிக் மூமெண்ட் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் மூமெண்ட்டையும் தான் என்ன சொல்கிறோன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? கீ நோட்ஸ் எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் மூமெண்ட்டுமோ எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியோடு இருக்கா இல்லையான்னு ஃபீல் பண்ண முடியும். ஒரு பெரிய மேக்னெட்டை வந்து என்ன பண்ணிடும், ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு டேபிள் மேலே வச்சுட்டோம். அனதர் மேக்னெட்டை அது நியரஸ்ட்டில் எடுத்துகிட்டு போகும்போது தான் அது என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும் இல்லை அட்ராக்ட் பண்ணும். அப்போ தான் நம்ம அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ அந்த ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் மூமெண்ட்டையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும் இல்லை வீக்கராக இருக்கும். ஓகேவா? அப்போது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கலாம், ஸ்ட்ராங்கராக இருக்கலாம் இல்லை வீக்கராக இருக்கலாம். அது எதை பேஸ் பண்ணியிருக்குது, அந்த மேக்னெட்டை பேஸ் பண்ணியிருக்குது. ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம். இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மேக்னெட் வந்து ஆர்டிஃபிஷியலாக மேக்னெட்டாக இருக்கும்போது அதோட அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? நேச்சுரல் மேக்னெட் வந்து வீக்கராக தான் இருக்கும்னு பார்த்துருக்கோம். அப்போ ஃபோர்ஸ்ன்றது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இங்கே அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்போ வீக்காக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கலாம் இல்லை வீக்காகவும் இருக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயாமேக்னெட்டிக். வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயாமேக்னெட்டிக் பார்த்துட்ருக்கோம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் அண்ட் 1 மார்க் கொஸ்டின்.
note it. Magnetic susceptibility negative. அப்போ magnetic susceptibility எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக இருக்கும். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென்னாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது யூனிட்டியை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா, அதான் ஆர்பி கிரேட்டர் தென் யூனிட்டின்னு போட்டிருக்கேன். ஆர்பின்னது வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, it is greater than to the unity. Okay, next வந்து magnetic lines repel diamagnetic. இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் என்ன பண்ணோம்னா டயாமேக்னெட்டை என்ன பண்ணும் ரிப்பல் பண்ணும். சசெப்டிபிலிட்டி இண்டிபெண்ட் டெம்பரேச்சர். ஓகேவா, இது இண்டிபெண்ட் டெம்பரேச்சரில் இருக்கும். சசெப்டிபிலிட்டி எப்படி இருக்கும் இண்டிபெண்ட் டெம்பரேச்சரில் இருக்கும். இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயாமேக்னெட். வந்து பேராமேக்னெட்டிக் எஃபெக்ட். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், magnetic movement of electrons, net magnetic field is 0. ஓகேவா, இப்போ வந்து magnetic dipole movement, next one magnetic movement of electrons. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது அந்த நெட் மேக்னெட் வந்து ஜீரோவாக இருக்குது. ஏன் ஜீரோவாக இருக்குன்னா ரேண்டம் ஓரியன்டேஷன் இருக்கிறதுனால. இட் இஸ் a 1 mark question. ரேண்டம் ஓரியன்டேஷன் இருந்தால் அந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டும் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரானோட அந்த நெட் மேக்னெட்டிக் வேல்யூ எப்படி இருக்குன்னா ஜீரோவாக இருக்கும். இதுதான் பேராமேக்னெட்டிக். அப்போ பேராமேக்னெட்டிக் ஃபீல்டு பிளேஸ்ட் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போது இப்போ என்ன பண்ணுறோன்னா பேராமேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து எங்கே பிளேஸ் பண்ணுறோம் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து பிளேஸ் பண்ணுறோம். அப்போ என்ன இருக்குன்னா வீக்கர் டு ஸ்ட்ராங்கர். அப்போது வீக்கராகவும் இருக்கும் ஸ்ட்ராங்கராகவும் இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்து. இப்போ பேராமேக்னெட் என்ன பண்ணுறோம் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற ஒரு இடத்துல அந்த பேராமேக்னெட்டை வைக்கிறோம். பேராமேக்னெட்டை வைக்கும்போது அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வீக்கராக இருக்கும் இல்லை ஸ்ட்ராங்கராக இருக்கும். எதை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலை பேஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் அலுமினியத்துக்கு வந்து வீக்கராகும், அதே போல் பிளாட்டினத்துக்கு வந்து ஸ்ட்ராங்கராகவும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேராமேக்னெட். அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே வந்து நம்ம டயாமேக்னெட் பார்க்கும்போது சசெப்டிபிலிட்டி எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக இருந்துச்சு. ஓகேவா, பேராமேக்னெட்டோட சசெப்டிபிலிட்டி எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்படி இருக்குன்னா தேர் இஸ் கிரேட்டர் தென் யூனிட்டி. ஓகே, அப்போது அடுத்தது வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எம்எஃப்னு போட்டிருக்காங்களா, அது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் லைன்ஸ் அட்ராக்டட் மேக்னெட்டிக் லைன்ஸ், பேராமேக்னெட்டிக் லைன்ஸ். ஓகேவா, அங்கே நம்ம பார்க்கும்போது டயாமேக்னெட்டில் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ரிப்பல் பண்ணோம். இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் அட்ராக்டட் டு பேராமேக்னெட்டிக் லைன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து சசெப்டிபிலிட்டி இன்வெர்ஸ்னல் ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஓகேவா, இது எப்படி இருக்கும் டெம்பரேச்சர் அங்கே வந்து டயாமேக்னெட்டில் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும், இது வந்து இன்வெர்ஸ்லி டெம்பரேச்சரை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கியூரிஸ் லா. ஓகே, இந்த கியூரிஸ் லானது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பேராமேக்னெட்டை வந்து பேஸ் பண்ணியிருக்கு. டிஃபைன் கியூரிஸ் லா இல்லைனா வாட் இஸ் கியூரிஸ் லானது வந்து இம்பார்ட்டன்ட் 2 mark கொஸ்டின். நோட் பண்ணிக்கோ. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் தெர்மல் வைப்ரேஷன் அப்செட். ஓகேவா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது தெர்மல் வைப்ரேஷன் என்ன பண்ணுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் இல்லை மேக்னெட்டில் வந்து எப்படி ஆகுது அப்செட் ஆகுது. அது அப்செட் ஆகுறதுனால என்ன நடக்குதுன்னா ஸ்டெபிலிட்டி என்ன பண்ணுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி என்ன பண்ணுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. எக்ஸ்எம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/T, xm directly proportional to c by t. இங்கே c என்னது Curie constant, t என்னது temperature. ஓகேவா,